நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல கோவில்ல அர்ச்சனை செய்யும் பொழுது யார் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. கோவில்ல அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம பேருக்கு செய்யறதா அல்லது இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்வதா அப்படிங்கறத பத்தி நாம விளக்கமா பார்க்கலாம். இறை வழிபாடுல கோவிலுக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பாரம்பரியம். கோவில்ல போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டா நம்மளுடைய வழிபாடு பூர்த்தி அடையும். அர்ச்சனை செய்து வழிபடுவது நம்மளுடைய வழக்கம். ஒரு சிலர் இதுல அவங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வாங்க, ஒரு சிலர் சாமியுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வாங்க. இதுல எது சரியான முறை? நம்ம பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யணுமா அல்லது இறைவனுடைய திருநாமத்திற்கு நம்ம அர்ச்சனை செய்யணுமா? எது சரியான வழிமுறை? இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு உதாரணமாக நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோரிக்கையோட ஒரு வேண்டுதலோட கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கையை நீங்க இறைவன் கிட்ட நீங்க சேர்க்கணும். அப்ப நீங்க உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யுங்க. அப்படி நீங்க அர்ச்சனை செய்வதால் இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து அந்த காரியம் விரைவில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அருள் புரியும். ஏன்னா உங்களுடைய ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்து, உங்களுக்கு கண்திருஷ்டிகள் இருந்து அது தடையாக அந்த காரியத்தை தடுத்து நின்னது அப்படின்னா நீங்க உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அது முற்றிலும் நீங்கி அந்த காரியம் உங்களுக்கு முழுமையாக விரைவில் நடக்கும். இரண்டாவது, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதாவது நீங்க வீடு கட்டி முடிச்சுட்டீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இறைவன் கிட்ட போய் நீங்க அர்ச்சனை செய்யறீங்க, கோவிலுக்கு போய் நீங்க அர்ச்சனை செய்யறீங்கன்னா அப்ப நீங்க இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இறைவன் பெயர்ல அர்ச்சனை செய்யறது மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய வேண்டுதலும் முழுமையான பூர்த்தி அடையும். அதாவது வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதற்கு பிறகு இறைவனுடைய திருநாமத்திற்கு நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இப்ப இந்த இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் நீங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த விஷயத்துல நினைவுல வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல நீங்க அர்ச்சனை செய்து முழு பலனும் கிடைத்து எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டேன். நம சிவாய.